இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்களோட டிரான்ஸ்போர்ட்லேருந்து வந்த பாக்ஸ எப்படி ஃபிக்ஸ் பண்றதுங்கிறது தான் பார்க்க போறோம். உங்களுக்கு முதல்ல இந்த மாரி பாக்ஸ் வந்துரும். மேல ஃபார்ம் வச்சு வந்துரும். இதில ஃபிட் பண்ற பொருள் நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம எடுக்கிறோம். பார்த்துக்கங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 4 வீலு 4 மூலையிலுமே வீல் மாட்ற மாரி இருக்கும். 4 வீலு ப்ளஸ்ஸு சீட்டு, ஸ்டேரிங்கு எல்லாம் ஃபிட் பண்ற மாரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, விண்ட்ஷீல்டு எடுத்து வச்ச விண்ட்ஷீல்டு. சீட்டு, நம்ம உட்கார்ற சீட்டு. இது ஃபிட் பண்றதுலாம் ரொம்ப ஈஸியா இருக்கு. இது பேக் பம்பர்ல மாட்டுறது, வீலு, ஸ்டேரிங்கு, ரிமோட் செட்டு. நம்ம இப்ப என்னென்ன பொருள் எடுத்து வச்சோமோ, அது மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ற மாரி இருக்கும். ஆல்ரெடி அதில 80% ஃபிட் பண்ணி தான் வரும். உங்களுக்கு மேல உள்ளது அடிஷனல் மட்டும் ஃபிட் பண்றது. இப்ப என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டேரிங் ஃபிட் பண்ண போறோம். ஸ்டேரிங் ஃபிட் பண்றதுக்கு முன்னாடி கரெக்ட்டா அந்தந்த ஒயர அதுக்கு நேரா ரெட்டு, பிளாக்கு, எல்லோன்டா அதுக்கு நேரா லைன் குடுக்கணும். சிலவங்க மாத்தி அப்படி உல்டாவா குடுப்பாங்க. அந்த மாரி குடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு இந்த லைன குடுத்துருங்க. கீழ டேப் இருக்கும். டேப்பையும் பிரிச்சு விட்டுருங்க. அதே மாரி உங்களுக்கு ஸ்டேரிங்ல வந்து ஸ்க்ரூ இருக்கும். அத ஸ்க்ரூ வந்து முதல்ல கழட்டிடணும். அந்த ஸ்க்ரூ எதுல போடுறோம்னு கேட்டீங்கன்னா, கரெக்ட்டா அந்த ராடு தெரியுது பார்த்தீங்களா? அந்த ராடோட ஹோலும், இந்த ஸ்டேரிங்கோட ஹோலுக்கு நேராவும் ஓட்டை இருக்கும். கரெக்ட்டா அந்த உள்ள அமுக்கி விட்டு ஒயர உள்ள அமுக்கி விட்டு, அதுக்கு நேருக்கு நேரா வச்சு, ஃபர்ஸ்ட்டு போல்டு, அதுக்கப்புறம் நட்டு வச்சு டைட் பண்ணிறணும். நீங்க மாட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேரிங் ஹோல் வழியா நீங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். கரெக்ட்டா நேருக்கு நேரா வரும். ஸ்டேரிங்கோட ஹோலும், அந்த ராடோட ஹோலும் நேருக்கு நேரா வர வச்சு, இந்த மாரி போல்ட் உள்ள தள்ளி விட்டு, நீங்க நேருக்கு நேரா வச்சா இந்த இப்ப தள்ளுனது ஈஸியா வரும். சிலவங்க மாத்தி வைப்பாங்க. அப்ப போகாது. நேருக்கு நேரா வச்சு தள்ளிட வேண்டியதுதான். இப்போ நல்லா ஃபுல்லா ஏத்திக்கிற வேண்டியதுதான். அதுக்கப்புறம் இங்கிட்டு நட்டு வச்சு நல்லா டைட் பண்ணிடணும். நீங்க எந்த இது மாட்டுறதுக்கு முன்னாடி அதில ஒயர் கனெக்ஷன் இருக்கும். அந்த ஒயர் கனெக்ஷன் குடுத்துட்டு தான் நீங்க மாட்டணும். இப்ப நாங்க வீடியோல காமிக்கிற மாரி ஃபர்ஸ்ட்டு ஸ்டேரிங்க மாட்டிக்கங்க. அடுத்து வீல் மாட்டுறது. வீல் மாட்டும்போது உங்களுக்கு வாஷர் நட்டு வரும். முதல்ல வாஷர் நட்டு வெளிய எடுத்துறணும். அதாவது மோட்டரோட கப்பும், வீலோட கப்பும் வந்து உள்ள போய் உட்காரணும். உட்கார்ந்தா தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா, மோட்டர் சுத்தையில வீலு சேர்ந்து சுத்தும். சிலவங்க உல்டாவா வச்சுருவாங்க. பார்த்துக்கங்க. கரெக்ட்டா நல்லா டைட்டா வரணும். இப்ப வீல மாட்டிட்டு அதுக்கப்புறம் வாஷரு அடுத்து நட்டு. நட்ட வச்சு நீங்க டைட் பண்ணிக்க வேண்டியதுதான். நட்டு பார்த்தீங்கன்னா 17 எம்.எம் நட்டு. நீங்க 17 எம்.எம் ஸ்பேனரும், ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருந்தா போதும் அது ஃபிட் பண்றதுக்கு மொத்தமே. நம்மள்ட்ட இந்த 17 நம்பரு ஸ்பேனர், டீ ஸ்பேனர் இருக்கனால அத வச்சு நம்ம டைட் பண்ணிடுறோம். உங்கள்ட்ட டீ ஸ்பேனர் இல்லாட்டி கூட நார்மல் ஸ்பேனர் 17 நம்பர் கேட்டா குடுத்துருவாங்க. அத வச்சு டைட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி கட்டிங் பிளேட வச்சு நீங்க டைட் பண்ணிக்க வேண்டியதுதான். அதே மாரி தான். ஃபர்ஸ்ட்டு வீலு, அடுத்து வாஷரு, அடுத்து நட்டு வச்சு டைட் பண்ணிறணும். மொத்தம் 4 வீலுக்குமே சேம் மெத்தட் தான் வரும். டைட் பண்றது. ஈஸி தான். ரொம்ப ஈஸி. அவ்வளோதான். ஃப்ரண்ட் வீலு 2 இது மாட்டியாச்சு. மாட்டிட்டு ஒரு 3 த்ரெட்டு அதோட ராடு 3 த்ரெட்டு வர்ற அளவுக்கு நல்லா டைட் பண்ணிக்கங்க. அடுத்து பேக்ல மாட்ட போறோம். இது பேக்ல வந்து ஒரே ராடா இருக்கிறனால, ஃபர்ஸ்ட்டு நீங்க டிரான்ஸ்போர்ட்லேருந்து வரும்போது சப்போஸ் வந்து ராடு வந்து மேலேயும் கீழயும் இழுத்து கூட இருக்கும். கீழ வந்துரும். நீங்க ஃபர்ஸ்ட்டு வைக்கும்போது, அந்த வீலையும் அங்கிட்டு உள்ள வீலையும் வச்சுட்டு, 2 சைடும் புடிச்ச மாரியே மாட்டணும். 2 ஈவனா மாட்டணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பேக் பம்பர் இது நம்ம மாட்ட போறோம். பேக் பம்பர் வந்து இந்த மாரி தனித்தனியா வரும் பார்ட்ஸு. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு மாட்டுறதுக்கு முன்னாடி ஸ்க்ரூவ கழட்டிட்டு, இந்த நேரா அந்த கரெக்ட்டா பொசிஷன வந்து நேரா வச்சுக்கங்க. உல்ட்டா வச்சிராம நேரா. அந்த ஸ்க்ரூவ ஃபர்ஸ்ட்டு கழட்டிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூவ போடணும். அதுல ஆல்ரெடி ஸ்க்ரூவே வரும். அந்த ஸ்க்ரூவ கழட்டிட்டு, இத உள்ள வச்சு அமுக்கி விட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஸ்க்ரூ போடணும். அது மாரி பேக்ல ஒரு சைடு வந்து ஒயர் இருக்கும். ஒரு சைடு ஒயர் இல்லாம இருக்கும். நீங்க மாட்டுறதுக்கு முன்னாடியே இந்த ஒயர் கனெக்ஷன கரெக்ட்டா குடுத்துருங்க. பின்ன வந்து நீங்க குடுக்கும்போது கரெக்ட்டா பார்த்து குடுக்கணும். சிலவங்க உல்டாவா குடுத்துருவாங்க. உல்டா குடுத்தா பின்னு உடைஞ்சிரும். சிலவங்க என்ன அப்படி சொருவும்போது பின்னு வந்து கீழ வந்துரும். அப்படியே வச்சு அமுக்கி விட்டுருவாங்க. அப்ப லைட்டிங் எரியாது. கரெக்ட்டா அந்த பின்னு வந்து கரெக்ட்டா உள்ள சொருவி இருக்கான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் லாக் பண்ணுங்க. ஒயர் நையாத அளவுக்கு அந்த கேப்ல உள்ள தள்ளி விட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஸ்க்ரூ போட்டுறணும். இது எதுக்குள்ள பார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி உள்ள பம்பருக்கு உள்ளது.
நீங்க ஃபிட்டிங் பண்றதுக்கு முன்னாடி வீடியோ முழுசா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சிலவங்க 2 நிமிஷம் மட்டும் பார்த்துட்டு ஓட விட்டுட்டு அப்படியே ஃபிட் பண்ணிடுவாங்க. அப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பார்த்துக்கங்க, இந்த ஒயரை வந்து நல்லா ஹோலோட சைடு இருக்கும். அந்த சைடுல உள்புறமா விட்டு அப்படியே கீழே இழுத்துறணும். கீழே இழுத்துட்டு இதை அப்படியே வண்டிக்கு பின்னாடி பேக்ல மாட்டிக்கிட்டு இங்க அமுக்கி விட்ற வேண்டியதான். நீங்க அமுக்குறதுக்கு முன்னாடி ஒயர் நையுதான்னு பாத்துங்க. இந்த நம்ம விட்டோம்ல ஒயரு, அது அப்படியே கீழ் வழியா வந்து இங்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும். இந்த கை வச்சு எடுக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த டேப் உள்ள, அதாவது வெளிப்புறத்துல இருந்து கை உள்புறமா விட்டு எடுத்து அந்த பின்னுல மாட்டிட வேண்டியதுதான். இதெல்லாம் லைட்டிங்காக உள்ளதுதான். ஒயர் எடுத்து பாத்தீங்களா? கீழ் வழியா எடுத்து வண்டிக்கு பின்புறமா உள்புறமா எடுத்து இதை மாட்டணும். ஓகே. இப்போ வீல் மாட்டியாச்சு, ஸ்டேரிங் மாட்டியாச்சு, பேக் பம்பர் மாட்டியாச்சு. அடுத்து உங்களுக்கு பேட்டரி கனெக்ஷன் எப்பவுமே கழண்டு தான் வரும். ஒரு பாயிண்ட் மட்டும் கழண்டு வரும். கரெக்டா ரெட்டுன்னா ரெட்டு, பிளாக்னா பிளாக்கு கரெக்டா லைனை கொடுத்துருங்க. அது மாதிரி ஒரு வாரம் யூஸ் பண்ணாட்டி அந்த லைனை கண்டிப்பா கழட்டி விட்டணும். சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 4 மணி நேரம் போட்டுக்கோங்க சார்ஜ். பேக்கப் டைம் பார்த்தீங்கன்னா 1/2 அன் ஹவர்லேருந்து 3/4 மணி நேரம் கண்டினியூவாக ஓட்டலாம். இது பார்த்தீங்கன்னா 1 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும் ஓட்டிடலாம். 30 to 40 வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பெல்ட் வரும். அந்த பெல்ட்டை வந்து நேராக வச்சுட்டு கீழே வந்து 2 ஸ்க்ரூ ஏற்றுற மாதிரி காடி கொடுத்துருப்பாங்க. அந்த காடியில் நீங்கள் ஸ்க்ரூ ஏற்றிக்கிற வேண்டியதான். பெல்ட் ஏற்றுற அளவு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பெல்ட்டு ஒட்டில் போடாமல் கொஞ்சம் தள்ளி வச்சு இந்த இடத்துல ஸ்க்ரூ போட்டுக்கோங்க. இங்கிட்டும் ஸ்க்ரூ போடணும், அதே மாதிரி அந்த புறமும் ஸ்க்ரூ போடணும். ஏற்கனவே ஸ்க்ரூ போடணும்னா அப்போ தான் குழந்தைங்க பெல்ட்டை எதுவும் இழுத்தா பண்ணால் அது பெல்ட் வராமல் இருக்கிறதுக்காண்ட அடிஷ்னல் சேஃப்டிக்காக அந்த ஸ்க்ரூ போடுறோம். அவ்வளோதான். நம்ம மொத்தமாக நிறைய ஃபிட் பண்ணுறதுனால நம்ம மிஷின் வச்சுருக்கோம். நீங்கள் சும்மா ஸ்க்ரூ டிரைவர், ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நீங்கள் ஏற்றிக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் ஃபுல்லாக ஏற்றணும்லாம் தேவையில்ல. ஒரு 80% சிலவங்க நல்லா அமுக்கி குத்தி அதை உடைச்சிருவாங்க. அந்த அளவுக்கு பண்ணாமல் நார்மலாக ஒரு 80% இருந்தால் போதுமானது. அது பெல்ட் வந்து கழட்டி மாட்டிக்கலாம். அந்த மாதிரி டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. கழட்டி மாட்டிக்கலாம். இப்போ அந்த சீட்டு மாட்டுறதுக்கு முன்னாடி உள்ள சார்ஜிங் பின் இருக்கும். அந்த சார்ஜிங் பின்னை கரெக்டாக அந்த ஹோலுக்குள்ளே எடுத்து வைக்கணும். நிறைய பேர் எடுத்து வைக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த தவிர செஞ்சிட வேணாம். அதில் உள்ள வச்சு சீட்டை மாட்டுறதுக்கு முன்னாடியே அந்த சார்ஜிங் பின்னை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சீட்டு மாட்டணும். சீட்டு மாற்று அப்படின்னா பேக்கில் வந்து இந்த ஹோல் தெரியுது பார்த்தீங்களா? அந்த ஹோலில் இந்த காடி போய் உள்ளே உட்காரணும். ஃபர்ஸ்ட் அதை உள்ளே உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழ்ப்புறமா உள்ள சீட்டை அப்படி கையால தள்ளி அதுக்கப்புறம் ஸ்க்ரூ போடணும். ஸ்க்ரூ போடுறதுக்கு முன்னாடி இந்த சீட்டு இந்த 2 சைடும் ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்குல்ல, அதில் ஒரு வாட்டி லேசாக ஹோல் ஒன்று போட்டு எடுத்துக்கங்க. அப்பதான் சீட்டோட சீட்டோட ஹோலும் வண்டியோட ஹோலும் உங்களுக்கு மேல்புறமா இருந்து பார்க்கையில தெரியும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இதிலே காடி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேராக ஸ்க்ரூ இறக்கணும். நீங்க சீட்டு மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த மேல்புறமா பாருங்க. அந்த ஹோலும் இந்த கரெக்டாக தெரியுதா? வண்டியில் உள்ள ஹோலும் சீட்டில் உள்ளது நேராக மேட்சிங் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டு ஸ்க்ரூ ஏற்றணும். சிலவங்க மாற்றி ஏற்றுருவாங்க, கரெக்டாக கிரிப்பாக பிடிக்காது. சீட்டு மாட்டுறதுக்கு முன்னாடி மேல் வழியாக நீங்கள் பார்க்கணும். கரெக்டாக மேட்சிங் அமையுதான்னு பார்த்துக்கிட்டு தான் மாட்டணும். இப்போ சீட்டு மாட்டியாச்சு. அடுத்து விண்ட்ஷீல்டு நம்ம மாட்ட போகிறோம். விண்ட்ஷீல்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கத்தியால் கிழிக்கும் போது மேல் டாப் எதுவும் கோடு விடாத அளவுக்கு பார்த்து கிழிச்சுக்கோங்க. நம்ம எந்த பொருளை மாற்றிருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒயரிங் கனெக்ஷனை நம்ம கொடுக்கணும். கரெக்டாக அது அந்த கலரை பார்த்துங்க. ரெட்டுக்கு ரெட்டு, ப்ளூக்கு ப்ளூ, எல்லோவுக்கு எல்லோ, பிளாக்குக்கு பிளாக்கு, அந்த மாதிரியே வர மாதிரியே நீங்கள் கனெக்ஷனை கொடுத்துங்க. அந்த ஒயரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து உள்புறமா அந்த நம்ம மாற்றோம்ல அந்த லாக்கை உள்புறமா கீழே இழுத்து கீழே விட்டுறணும். கீழே விட்டு இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா? அப்போ வந்து கீழே ஒரு ஒயர் டேப் அடிச்சிருக்கும். அந்த டேப்பில் பிரித்து விட்டு அந்த லைனை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த டேப்பை மாட்டி விட்டுரும். அந்த மாதிரி டேப்பு இது கொஞ்சம் ஃப்ரீனஸ்ஸாக தான் கொடுப்பாங்க. அப்போதான் நம்ம சப்போஸ் கரெக்டாக கொள்ள ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அவ்வளோதான். இது வந்து ஜஸ்ட் லாக் டைப் தான். ஸ்க்ரூ எதுவும் இதுக்கு வராது. அடுத்து மிரர். இந்த ரைட் சைடு மிரர் வரும், லெஃப்ட் சைடு மிரர் வரும். அதை டைரக்ஷனை பார்த்து நீங்கள் மாட்டிக்கங்க. ஜஸ்ட் லாக் டைப் தான். இதுக்கும் ஸ்க்ரூ எதுவுமே வராது. அடுத்து கேப் கேப் மாட்ட போகிறோம். அதாவது வண்டி மாட்டிட்டு அதுக்கு கரெக்டாக காடியில் அமைகிற மாதிரி கேப் இருக்கும்.
அந்த கேப்பை மாட்டிட்டு நல்லா ஒரு அமுக்கு. அதில ஒரு தட்டு. அது மாரி 4 வீலுக்குமே அந்த கேப் வந்துரும். கேப்புக்கு நீங்க மாட்டிக்கங்க. அவ்வளோதான். உங்களுக்கு தட்டுனா நறுக்குன்னு உட்காந்துக்கும். அவ்வளோதான். உங்களுக்கு வந்து சார்ஜிங் ஹோல் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்க உட்கார்றதுலேருந்து ரைட் சைடு வந்துரும். ஃபர்ஸ்ட்டு போடும்போது பச்சை கலர் லைட் எரியும். அதில சொருவுன ஒண்டியுமே சிவப்பா மாறிரும். சார்ஜிங்கு சொல்றேன். அடுத்து ரிமோட்டுக்கு முன்னாடி இந்த மாரி ஸ்க்ரூ குடுத்துருப்பாங்க. ஸ்க்ரூவ கழட்டிக்கிங்க. ட்ரிபிள் ஏ பேட்டரி தான் வரும். ரூ. 10 பேட்டரி வரும். பேட்டரி ஒரு 2 மாசத்துக்கு இடையில பேட்டரிய மாத்திக்கங்க. கரெக்ட்டா பிளஸ், மைனஸ் பார்த்து நீங்க பேட்டரிய போட்டுக்கிற வேண்டியது தான். கரெக்ட்டா 2 மாசம் கழிச்சு பேட்டரி மாத்திக்கணும். சிலவங்க வந்து மாச கணக்குல போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாரி டயத்துல பேட்டரி வீக் ஆகும். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு பேட்டரி கனெக்ஷன் பண்ணிட்டு பார்க்கும்போது, உங்களுக்கு வண்டி ஆஃப் பண்ணிட்டு இந்த ஃபார்வர்டு, பேக்வேர்டு பட்டன் இருக்குல்ல, அத லாங் பிரஸ் பண்ணிட்டு இருந்தா உங்க லைட் பிளிங்க் ஆயி எரியும். அதுக்கப்புறம் வண்டி ஆன் பண்ணா கனெக்ஷன் ஆயிரும். இதுலயே ஃபார்வர்ட் ஆப்ஷன், பேக்வேர்ட் ஆப்ஷன், ரைட்டு, லெஃப்ட்டு எல்லாமே வந்துரும். ஓகே விண்ட்ஷீல்டு எல்லாம் ரெடி ஆயிருச்சு. நம்ம ஃபுல்லா ஃபிட் பண்ணியாச்சு. தேங்க் யூ.